Welcome all of you to my video. This video we are going to see chapter 5 coordinate geometry exercise 5.4 7th sum. A minus 3 comma 0, B 10 comma minus 2 and C 12 comma 3 are the vertices of triangle ABC. Find the equation of altitude through A and B. So A and B விளையாட்டு போகக்கூடிய altitude என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, ஸோ அந்த altitude என்ன நம்ம டயக்ராம் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், டயக்ராம் போட்டதுக்கு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். அதில் என்ன சொன்னாச்சும் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு போட்டுருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஏ ஒரு போட்டுக்கலாம், ஏபிசி. ஸோ அப்படி போட்டுக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் எழுத தேவையில்லை. இப்போ ஏலேருந்து நம்மளுக்கு எப்படி பாஸ் ஆகுதுன்னா ஒரு ஆல்டிடியூட் பாஸ் ஆகுது. ஆல்டிடியூட்னா வேறு மேலே நம்ம மீடியம் தான். ஸோ தென் பிலேருந்து இன்னொன்று பாஸ் ஆகுது இந்த மாதிரி. இதே போல் சிலேருந்து ஒன்று பாஸ் ஆகும். ஸோ பட் சீரோவில் நம்மளுக்கு தேவை, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏ பிரோவில் ஆல்டிடியூட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஏ டு பி சைடு இந்த இ இது டின்னு வச்சுக்கலாம், பிலேருந்து பாஸ் ஆகக்கூடியது நம்ம ஈன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கெல்லாம் தெரியும். நம்மளுக்கு வந்து அதே போல் அந்த ஆல்டிடியூட் ஏடிக்கு வந்து ஃபைன் பண்ணணும். ஆல்டிடியூட் ஏடியை நம்ம ஃபைன் பண்ணணும். ஆல்டிடியூட் த ஈக்குவேஷன், அது ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த ஸ்லோப்பு? இந்த ஏடியை பாருங்களேன், அந்த ஏடி வந்து எதுக்கு கூட போய் மேட்ச் ஆகுது பாருங்கள். பிசி இந்த லைனுக்கு பாஸ் ஆகுது பெர்பெண்டிகுலர். அதாவது இப்படி பிசி லைன் இருக்குதா, அதுக்கு பெர்பெண்டிகுலர் இந்த ஆல்டிடியூட் அமையுது. அப்போ நீங்கள் இது என்ன சொல்லலாம்னா, இந்த ஈக்குவேஷனுடைய ஸ்லோப்பை எடுத்து அதை பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்பாக மாற்றணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது, -1/m ஸ்லோப் விச் இஸ் பெர்பெண்டிகுலர். ஸோ ஈக்குவேஷனுக்கு ஸ்லோப்பை பெர்பெண்டிகுலராக எழுதணும்னு சொன்னாச்சுன்னா நம்ம கிடைக்கக்கூடிய இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்லோப்பை -1/m போட்டு அதுலேருந்து வர ஸ்லோப்பை நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இதனோட ஈக்குவேஷன். ஸோ அப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிசி என்ற பாயிண்ட் பண்ண தேவை, நம்ம அது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 10, -2 தென் இன்னொன்று வந்து சி வந்து உங்களுக்கு 12, 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லோப்போடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸ்லோப் m is equal to nothing but y2 minus y1 by h2 minus x1. ஸோ y2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இது x1 y1, இது h2 y2. So y2 minus y1, so 3 minus of -2 by h2 minus h1, 12 minus 10. That is nothing but 3 plus 2 by 12 minus 10, 2. So this is pi by 2. So இதுதான் உங்களுக்கு m ஸ்லோப்பு. பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம டயக்ராம்லேயே பார்த்தோம். இப்படி இருக்குது, பிசி என்ற ஸ்லோப் இருக்குது. இதில் வந்து இந்த ஆல்டிடியூட் நம்ம ஏடி என்ற ஆல்டிடியூட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், பெர்பெண்டிகுலரி கண்டிஷன் இதை நீங்கள் வந்து -1/m சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்லோப் இஸ் பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் ஆஃப் பிசி. we write as slope of BC is perpendicular to altitude AD. AD என்ற ஆல்டிடியூடுக்கு வந்து சிபிசி என்ற ஸ்லோப் பெர்பெண்டிகுலர் இருக்கிறதுனால நம்ம -1/m கண்டிஷனில் போட்டோம்னா ஆக்சுவலாக அந்த பிசியோட ஸ்லோப்பு 5/2. ஸோ இதை நீங்கள் ரெசிப்ரோக்கலை மேலே தூக்கிங்கன்னா -2/5 என்பது கிடைக்கும். இதுதான் அவங்க வந்து ஆக்சுவல் ஸ்லோப். நம்ம -1/m கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இதுதான் நம்மளுக்கு இந்த லைனுடைய ஆக்சுவல் ஸ்லோப்பாக இருக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ என்ற பாயிண்ட் பாஸ் ஆகுதுன்னு தெரியும். ஏன்னா ஏ விளையாட்டு பாஸ் ஆகுது, ஏலேருந்து தான் அந்த ஆல்டிடியூட் வருது உங்களுக்கு. அப்போ ஏ என்ற பாயிண்ட் டச் ஆகுது, ஏ என்ற பாயிண்ட்டை தொடுது. அப்போ அது விளையாட்டு பாஸ் ஆகி தான் அந்த லைன் வருது ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் என்பது ஹைட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நிறுத்துற மாதிரி கொடுத்தாச்சுனால இது விளையாட்டு பாஸ் ஆகுது இந்த ஏ என்ற பாயிண்ட். ஸோ அந்த பாசிங் பாயிண்ட் ஏ. அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் பாசிங் பாயிண்ட்டு. ஸோ ஏ என்னன்னு கேட்டிங்கன்னா -3, 0. ஸோ இந்த பாயிண்ட் விளையாட்டு பாஸ் ஆகுது. ஸ்லோப் வந்து -2/5. ஸோ ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட்டு என்ன ஃபார்முலா, y minus y1 is equal to m into x minus x1. இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து x1 y1. ஸோ y minus 0 is equal to m வந்து -2/5, x மைனஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே ஒரு மைனஸு, இங்கே ஃபார்முலா மைனஸ். ஸோ +3. ஸோ 5 இங்கே வந்துடும், 5y, y minus 0 y தான். ஸோ இந்த 5 இங்கே வரும்போது 5y is equal to -2 into x plus 3. ஸோ 5y is equal to -2x plus 6, -2x minus 6. ஸோ 5y, ஸோ x can be negative, பாசிட்டிவ் ரவுண்ட் ஆகும். ஸோ 2x plus 5y -6 சேரும்போது +6 is equal to 0. So this is the equation of இது எதன equation, altitude A உடைய equation. Now we got to find the altitude B also. ஏன்னா ரெண்டுமே கேட்டிருக்காங்க altitude B உடைய equation. ஸோ இந்த B என்ற இது வழியே பாருங்களேன், ஈயில் போய் முடியுது. ஈ என்ற பாயிண்ட் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போய் இதாகுது. அப்போ இதுக்கு இது எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஏசி என்ற ஸ்லோப்புக்கு வந்து இந்த B என்ற ஆல்டிடியூட் பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போது
ஸ்லோப் ஆஃப் ஏசி நம்மளுக்கு தேவை. ஸோ இது வந்து ஆல்டிடியூட் த்ரோ பி விளையாட்டு பாஸ் ஆகியிருந்தால் இந்த ஆல்டிடியூடுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க வரும். இதுக்கு முன்னாடி நம்ம கிடச்சது வந்து ஆல்டிடியூட் த்ரோ ஏ. திஸ் இஸ் ஆல்டிடியூட் த்ரோ ஏ. அதான் இந்த ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஆல்டிடியூட் த்ரோ பி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்லோப் வந்து ஏசி. ஸ்லோப் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ரைட் தோஸ் பாயிண்ட்ஸ் எது ஏசி ஏ வந்து -3,0 அண்ட் பி வந்து சி வந்து 12,3. ஸோ நம்ம இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்லோப் எப்படின்னா இது வந்து x1 y1 and then h2 y2 minus y1 3 minus 0 by h2 minus h1 12 minus into -3. This is 3 by 12 50 plus minus into minus plus 12 plus 3 15. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/5 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 1/5 இஸ் த ஸ்லோப். ஏர் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to altitude through AB. தென் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லோப் altitude AB கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர். ஸோ ஆல்ரெடி காட்ட டயக்ராம் தான். அதாவது நம்மளுக்கு வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இந்த பிஇ என்ற இந்த லைனை பாருங்கள், பிஏசி என்ற ஸ்லோப்பை பாருங்கள். ஸோ இந்த ஏசி என்ற ஸ்லோப்பு இந்த இது நீங்கள் பிஇன்னு எடுத்துக்கங்களா. ஸோ இதே ஷேப் தான், பெர்பெண்டிகுலர் ஷேப்பில் தான் இருக்குது பாருங்கள். கலரில் போட்டு காணிக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா பெர்பெண்டிகுலர் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிஇ என்ற இந்த லைன் இதாக இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு ஏசி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் 90 degree. ஸோ அப்போது -1/m சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்லோப்பை நம்ம என்னென்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ -1/m. ஸோ அதே ஸ்டெப்பு தான், என்ன ஸ்டெப்பு இதே ஸ்டெப். ஸ்லோப் ஆஃப் பிசி இங்கே வந்து ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஏசி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஆல்டிடியூட் பிஇ. பி என்ற ஆல்டிடியூடுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா -1/mலாம் போட்டுக்கலாம். ஸோ -1 கடைசி ஸ்லோப்பு 1/5. ஸோ திஸ் இஸ் டோட்டலி 5 தான் ஸ்லோப்பு, பட் -5. ஸோ m is equal to -5 என்பது ஸ்லோப். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, m is equal to ஸ்லோப்பு என்பது இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏதோ ரேட் பாஸ் ஆகுது நான் சொல்லியிருந்தேன் பி என்ற பாயிண்ட் விளையாட்டு தான் இந்த ஸ்லோப்பு நம்மளுக்கு வந்து ஆல்டிடியூட் வந்து வருது. அப்போ இந்த பி வந்து இந்த சைடும் போகும். ஸோ வருது இந்த இடத்தோட ஸ்டாப் ஆகிருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பாசிங் பாயிண்ட் பி என்பது பாசிங் பாயிண்ட். ஸோ பிஇ என்ற லைன். ஸோ பி விளையாட்டு பாஸ் ஆகுது. ஸோ பி விளையாட்டு பாஸ் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது பி என்ற பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ பி என்ற பாயிண்ட் விளையாட்டு பாஸ் ஆகுதுனால பி பாயிண்ட் எழுதிக்கலாம் 10, -2. ஸோ பி என்ற பாயிண்ட் அண்ட் தென் ஸ்லோப்பு அப்படின்னா ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. So y minus y1, what is y1? x1 y1. So minus into minus plus is equal to 5 minus 5 into x minus 10. So this is nothing but y plus 2 is equal to minus 5x plus 50. So 5x plus y இது வந்து 50 -50. So minus 48 is equal to 0. இதுதான் உங்களுக்கு வந்து altitude throw B. Altitude throw B அப்படி சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தருங்க. தேங்க்யூ.